பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த காலை வேளையில் இந்த வலைத்தளத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்தேர்ச்சியாக விசுவாச குடும்பம் என்ற இந்த தியானத்தின் கீழே சிருஷ்டிகர் சிருஷ்டிப்பு என்ற வார்த்தையை நம்ம தியானித்து வருகிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படி நம்ம வாசிக்கிறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்போ இந்த முழு நாம் பார்க்கிற இந்த வானம் பூமி முழு அந்த படைப்பையும் ஆண்ட சர்வ வல்லவர் படைத்திருக்கார். அவருக்கு பேர் சிருஷ்டிகர். சிருஷ்டிகரை பற்றி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஏசாயா 54ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவருக்கு ஏகப்பட்ட சேனைகள் இருக்கு. அந்த சிருஷ்டிகரை பற்றி நம்ம பார்க்கணும். இன்றைக்கு படைப்பு, படைத்தவர் என்ற வார்த்தையை நம்ம பார்க்குறோம். அவரே நம்மை உண்டாக்கி நம்மை மீட்டெடுக்கிறவர். எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த இறுதி காலங்களில் பாருங்க, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நாமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் தற்சொரூபமுமாயிருந்து சர்வத்தையும் நம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். பூர்வ காலங்களில் அப்படின்னா ஆதி காலத்தில், இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பு, வானங்கள் படைக்கப்படுவதற்கு முன்பு, ஆதி காலம், இந்த சிருஷ்டிப்பு என்ற வார்த்தைக்குள்ள லட்சக்கணக்கான வருடங்கள், அதாவது ஆயிரக்கணக்கான வருடங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. இந்த சிருஷ்டிகர் என்பவர் துவக்கம் இல்லாதவர். பார்த்தீங்கன்னா வேத வசனத்தை பற்றி என்ன சொல்லுதுன்னா, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் அந்த 20ஆம் வசனம் பாருங்க. 20ஆம் வசனம், வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டும். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். இப்போ தேவனுடைய வார்த்தை இந்த பரிசுத்த வேதாகமும் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டது. பல்வேறு காலங்களில் பல்வேறு யுகங்களில் வாழ்ந்த மனிதர்கள், தீர்க்கதரிசிகளை கர்த்தர் ஆவியில தொடர்பு கொண்டு அவர்களோட அவர் பேசின காரியங்களை அவர்கள் எழுதியிருக்கிறார். இந்த தீர்க்கதரிசிகளுக்கு அவர் சொல்றத கேட்டு எழுதுகிற வேலை மட்டும்தான். ஆனால் வேதத்தை எழுதியவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு காலத்திலும் மனிதருடைய சித்தத்தினால அதை எழுதாம, அதை தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்த மனிதர்கள் அதை எழுதினார்கள். ஏன்னா வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுயதோற்றமானதல்ல. அப்படிதான் இந்த 1ஆம் ஆதியாகமம் 1:1 எழுதின கர்த்தர் எபிரேயர் 1:1 இப்படி அவர் எழுதுகிறார், பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும்
வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். ஒரு காலத்தில் தீர்க்கதரிசிகள் மூலமாக இங்கொஞ்சம் அங்கொஞ்சமாக படைப்பை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். சிருஷ்டிகர்த்தா எப்படி பூமியை படைத்தார் என்பதை அவர் எழுதியிருக்கிறார். அவர்கள் தீர்க்கதரிசிகள் எழுதினது போக இறுதியாக உச்சகட்டமாக குமாரன், அவருடைய சாயலான அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய வாயின் மூலமா திருவுளம் பற்றினார். அவர் பேசினார், அவர் படைப்புகளை பற்றி பேசினார். அதை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறதுனா, இவர், அதாவது குமாரனாகிய கிறிஸ்து சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். யாரு? பிதா நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். அப்போ கிறிஸ்து உலக தோற்றம் முதற்கொண்டு இருக்கிறவர். அந்த திருத்துவ தேவன்களில் ஒருவர் அவர் இருக்கிறார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம். இவர் என்றால் இயேசு கிறிஸ்து, அவருடைய என்றால் பிதாவினுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபம், பிதாவினுடைய தன்மை, அதாவது அவருடைய குணாதிசயங்களின் ரூபமாயும் சொரூபமாயும் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், படைத்து தாங்குகிறவராய், இயக்குகிறவராய், தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். சகலத்தையும் செய்து முடித்தார். படைத்தவர் சகலத்தையும் செய்து முடித்தார். இப்போ பாருங்க, இந்த இந்த வசனத்தின்படி தேவனுடைய மகிமை குமாரன் மூலமாக சகலத்தையும் படைத்தது. அவர் சகலத்தையும் படைத்தவர் மாத்திரமல்ல, எப்படி கிரியேஷன் ஒரு பெரிய சம்பவமோ அதே போல மனிதனை தேவ சாயலாக படைத்ததும் ஒரு பெரிய சம்பவம். அது தேவன் செய்த செயல். அதை தொடர்ந்து பாருங்க, அவர் பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு மனிதர்களை படைத்து திருமணத்தை உண்டாக்கி ஆதாமையும் ஏவாளையும் தோட்டத்தில் கொண்டு வைத்து பிள்ளைகளை பெற்றெடுத்து பூமியை நிரப்புங்கன்னு சொன்னார். ஆனால் அந்த பரிசுத்தமான நோக்கத்திற்காக படைக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் பாவம் நுழைந்தது. எப்படி நுழைந்தது? அது ஒரு பெரிய சம்பவம். இந்த மூன்றாவது சம்பவம், முதல்ல கிரியேஷன், ரெண்டாவது மனிதனை படைத்த அந்த படைப்பு, அது ஒரு பெரிய நிகழ்வு. மூன்றாவது மனிதன் பாவத்தில் விழுந்த ஒரு நிகழ்வு. இந்த மூன்றையும் ஆண்டவர் அவர் தொடர்ந்து அதாவது அந்த ஆண்டவருடைய அந்த அதில் நம்ம படிக்கிறோம். இந்த 4 காரியங்களில் இந்த 3 காரியங்களை படிக்கிறோம். 4வது காரியம், கிறிஸ்துவின் மூலமாக பாவத்தில் விழுந்த மனிதனை மீண்டும் அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். இந்த 4 சம்பவங்களை பற்றி தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. இதில் பாருங்கள், படைப்பை பற்றி பேசும்போது ஆண்டவர் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு முக்கியமான வசனத்தை நம்ம பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்த வசனத்தை பாருங்க. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முதற்பெயரானவரும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறது. பிதாவினுடைய சுரூபமாய், தற்சுரூபமாய், அதரிசனமானவர், காணக்கூடாதவர். தேவனை பார்க்க முடியாது. அவர் ஆவியாக இருக்கிறார், எங்கும் நிரம்பி இருக்கிறார். அந்த அதரிசனமான தேவனுடைய சொந்த சாயலாக கிறிஸ்து வெளிப்பட்டார். அவரை பற்றி என்ன? ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள், அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. இப்போ நம்ம காண்கிற எல்லாம், அதே போல பரலோகத்தில் உள்ளவைகளும், நம்ம பூலோகத்தில் இருக்கோம், பூலோகத்தில் பார்க்கிறவைகள், பரலோகத்தில் உள்ளவைகள். நம்ம இன்னும் பார்க்கல, பரலோகத்தை பற்றி நமக்கு தெரியாது. பரலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. சர்வ வல்லவர்
குமாரனாகிய கிறிஸ்துவுக்காக பரலோகத்தில் உள்ளது, பூலோகத்தில் உள்ளது, காணப்படுகிறது, காணப்படாதது எல்லாவற்றையும் அவர் படைத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ தேவனுடைய இந்த நாட்கள்ல பாருங்க, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பற்றி 5ஆம் வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, தேவனுடைய காலங்கள் நமக்கு வந்து ஒரு வருடம் 365 நாள். ஆனால் அவருக்கு அப்படி எதை சொல்லுது அப்படின்னா, பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, அவருக்கு காலங்கள் கிடையாது, நமக்கு தான் காலம். அவர் காலங்களை கடந்தவர், நித்திய காலமாக நிலைத்திருப்பவர். இந்த காலங்களை குறித்து படிக்கும்போது சங்கீதம் 94ல் அதை ராச்சாமம் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார். அதான் சங்கீதம் 94. 94ல் அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. சங்கீதம் 94 பாருங்க. உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராச்சாமம் போலவும் இருக்கிறது. ஆண்டவர் சர்வ சிருஷ்டிகருக்கு மனிதருடைய காலங்கள், கால கணிப்புகள் பொருந்தாது. அவர் காலங்களை கடந்தவர். சிருஷ்டிகர் யுகாயுகமாக வாழ்கிறவர். அவர் சிருஷ்டிகர்த்தா. இந்த காலை வேளையில் இந்த சிந்தனைய சிருஷ்டிகர் என்றால் அவர் சிருஷ்டி முழுவதையும் படைத்தவர், அண்ட சராசரங்களை படைத்தவர். பார்த்திங்கன்னா, சூரிய குடும்பத்தில் 9 கோள்கள் இருக்குது. இந்த கோள்களையே நம்ம தாண்ட முடியலை. வான மண்டலங்கள் அப்படின்னா என்ன? வானத்தில் மேலே பெரிய அடுக்கு இருக்குது, பலவிதமான நிறைய அடுக்குகள் இருக்கு, மண்டலங்கள் இருக்குது. அந்த மண்டலங்களின் மேலே அவர் குடியிருக்கிறார். அதை குறித்து சங்கீதம் 103ல் நம்ம என்ன வாசிக்கிறோம்? சங்கீதம் 103ல் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 103 பாருங்க. சங்கீதம் 103 19ஆம் வசனம். கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. வானங்களில், வானம் நாம் பார்க்கிற ஒரு வானம், அதற்கு மேலே பல அடுக்குகள் இருக்கிறது. அந்த அடுக்குகளில் அவர் சிங்காசனம் விட்டு உட்கார்ந்திருக்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறதுனா, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் சிருஷ்டிப்பு என்ற வார்த்தைக்குள்ள எண்ணிறந்த வருடங்கள் இருக்கிறது. அதை தான் நம்ம பார்க்கணும். சிருஷ்டிகர் சர்வ வல்லவர். அவர் முதலாவது பரலோகத்தில் உள்ளவைகளை படைத்தார், வானத்தில் உள்ளவைகளை படைத்தார். ஏன்னா வானங்களை படைத்தார், பூமியையும் சிருஷ்டித்தார். வானங்களை படைக்கும்போது பரலோகத்தில் அவர் பல காரியங்களை படைக்கிறார். பிரியமானவர்களே, சிருஷ்டிப்புங்கிற அந்த வார்த்தையை நம்ம புரிந்து கொள்ளணும். இன்னும் பரலோகத்தில் உள்ளவைகளை பற்றி நம்ம தொடர்ந்து படிக்கலாம். இந்த தியானத்திற்காக ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. நல்ல ஆண்டவரே, இந்த தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே.